பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற நம்முடைய குடும்பங்கள், உங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அனுதினமும் நம்மை கிருபையாக நடத்தி வருகிறார். ஒவ்வொரு காலையும் அவருடைய கிருபை நமக்கு புதிதாக இருக்கிறது. இன்றைக்குரிய வார்த்தை உங்களை தேடி வரும்போது அந்த வார்த்தை அப்படியே நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. அந்த வசனத்தை வைத்து ஜெபிங்க. அந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்க. அனுதினமும் ஆவியானவரோடு பயணிக்கிற நீங்கள் இன்றைக்கு ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்வீங்க. வசனத்துக்கு போவோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓட அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்தில் பொன் விளையும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்றை நீங்கள் கவனிக்கணும். வேதத்தில் நம்ம எழுத்தின்படியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அந்த எழுத்தை ஆவிக்குரிய ரீதியில் பார்க்க வேண்டிய சில சந்தர்ப்பங்களும் உண்டு. அந்த விதத்தில் இந்த வசனத்தை ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட நான் பார்க்கிறேன். வேதம் சொல்லுகிறது, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி. நதி என்ற வார்த்தையை பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் யோவான் 7ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தில் 39ஆம் வசனத்திலும் ஆண்டவர் கையாண்டது உங்களுக்கு நினைவிருக்கலாம். ஆவியானவருக்கு நதி என்று ஒரு பெயர். நதி கரை புரண்டு ஓடும், பெருக்கெடுத்து ஓடும். நதி போகிற இடமெல்லாம் அந்த பட்டணங்கள், கிராமங்கள் செழிப்பாய் இருக்கும் அல்லவா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் சார்ந்து வாழும்போது, ஆவியானவருடைய குரலுக்கு நீங்கள் நடுங்கி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும்போது, ஆவியானவர் பாருங்க ஆச்சரிய விதமாக உங்களை நடத்துவார். இந்த நாளில் அவர் தான் உங்களோடு பேசுகிறார். இன்னொரு விஷயம் இருக்கு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நதியில பொன் விளையுமாம். பொன் விளையும். இது ஒரு பக்கம் ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் குறிக்கிறது. இன்னொரு பக்கம் 1 பேதுரு 1:7 பொன் விசுவாசத்துக்கு அடையாளம். ஆமேன். விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த அபிஷேகமாகிய நதி உங்களுக்குள் ஓட 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 2 காரியம். ஒன்று, நீங்கள் பொருளாதாரத்தில் செழிக்க ஆரம்பிப்பீர்கள். இன்னொரு பக்கம் விசுவாசத்தில் வளர ஆரம்பிப்பீர்கள். எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல? இந்த வார்த்தையை நீங்கள் பிடிச்சுக்கோங்க. நல்ல அபிஷேகத்துக்குள்ள அடிக்கடி நிரம்பி ஜெபிக்க 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 தரித்திரத்தை நீங்கள் துரத்தக்கூடிய ஆட்களாக மாறிடுவீங்க. கடனில்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் ஆச்சரியமான வழியை உங்களுக்கு திறப்பார். நம்புங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாறிடும். விசுவாசத்தில் வீரர்களாய், வீராங்கனைகளாய் நீங்க மாறிடுவீங்க. இதுதான் ஆவியானவர் உங்களுக்குள்ளே செய்கிற ஒரு காரியம். விசுவாசிங்க. இப்ப ஜெபம் பண்ண போறேன். உங்களோடு சேர்ந்து நான் ஜெபம் பண்ண போறேன். உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண போறேன். ஜெபம் பண்ணலாமா? இந்த வார்த்தையை பிடிச்சிட்டிங்களா? ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே, ஒரு நதி உண்டு என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானப்பா. ஆமாப்பா, ஆதியாகமம் நாங்கள் வாசித்த 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே, அந்த ஏதேனிலிருந்து ஒரு நதி வந்ததப்பா. யோவான் 7ஆம் அதிகாரத்தில் அந்த நதி ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறதப்பா. இப்பொழுது உடைய பிள்ளைகள் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறாங்களே, அந்த நதியாகிய அபிஷேகத்துக்குள்ளே மூழ்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் ஆச்சரியங்கள் நடக்கட்டும். ஒரு பக்கம் ஆண்டவரே பொருளாதார ஆசீர்வாதத்தையும், மறுபக்கம் ஆண்டவரே விசுவாசத்தில் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே தலை சிறந்தவர்களாய் மாற்றுங்க. உங்களுடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்டு அப்படியே நீர் நடத்த போகிறேன். உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை தருகிறது. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வெளிச்சத்தை நினைத்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மறந்துடாம
மற்றவங்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணிடுங்க. அவர்களும் உங்களைப் போல ஆசீர்வாதத்தை பெறும்போது உங்கள் ஆசீர்வாதம் பலகி பெருகும். கர்த்தர் சித்தமானால் மீண்டும் நாம் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.